எல்லோருமுக்கு வணக்கம். எனது பேர் மனோஜ். நான் இன்றைக்கு நடிகர், ஃபிலிம் ப்ரொடியூசர், ஒரு அரசியல்வாதி கருணாசன்னாவோட நான் இன்றைக்கு இருக்கிறேன். அவர் சலியர்கள் படத்துக்கு ஸ்பெஷல் ஷோக்கு டொரண்டோக்கு வந்திருக்கிறார். November 30th யோர்க் சினிமாஸில். அண்ட் இன்றைக்கி நாங்கள் சலியர்கள் படத்தை பற்றி பேச போகிறோம். ஓகே, அப்போ ஏன் நீங்கள் சலியர்கள் என்ற அந்த படத்தோட பேர் வச்ச நீங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது? இது வந்து சல்லியர்கள்ங்கிறது வந்து 1000 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பண்டைய பேர் தான், சுத்தமான ஒரு தமிழ் பேர் தான். மருத்துவர்களுக்கு ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் காலகட்டங்களில் அந்த அறுவை சிகிச்சை முறையை செய்த அந்த மருத்துவர்களுக்கு சல்லியர்கள் என்று தான் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்காங்க. கல்வெட்டுகள்லேயும் அப்படித்தான் அவர்களுடைய அந்த மருத்துவர்களை சல்லியர்கள்னு தான் பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நம்ம எடுத்திருக்கிற படமும் ஒரு மக்களுடைய உரிமைகளுக்காக, மறுக்கப்படுற உரிமைகளுக்காக போராடக்கூடிய அந்த போராளிகளை, அவருடைய உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த மருத்துவ போராளிகளை பற்றிய படம் தான் இந்த சல்லியர்கள். அதனால தான் நம்ம வந்து அந்த பண்டைய பெயரையே, இந்த சுத்தமான தமிழ் பெயரையே, அந்த மருத்துவர்களுக்கான அந்த அடையாளத்தை இந்த படத்து மூலமாக சொல்லி சல்லியர்கள். இந்த சல்லியர்கள் என்ன எண்ணத்தில் நீங்கள் செய்கிறீங்க? என்ன எப்படி வந்தது அது உங்களுக்கு? இல்லை, இந்த படம் வந்து இப்போ நீங்கள் எல்லாம் இருக்கீங்க, இப்போ உங்களை மாதிரியான தலைமுறைகள் இருக்கீங்க, நீங்கள் எல்லாம் உலகம் முழுக்க வெளிநாடுகளில் இருக்கீங்க. யுத்த காலங்களுக்கு முன்னாடி, யுத்த காலங்களுக்கு பிறகு, இறுதி யுத்த காலங்கள் நடந்து, இப்படி உலகம் முழுவதும் புலமேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் 3வது தலைமுறையாக இருக்கக்கூடிய உங்களுக்கு, உங்களுடைய தாய் தந்தையர்கள் எப்பாடுபட்டு, எவ்வளோ கஷ்டப்பட்டு, எவ்வளோ தியாகங்களை செஞ்சு உங்களெல்லாம் இங்கே கொண்டாந்து உருவாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த உண்மைத்தன்மை வந்து நிறைய பேருக்கு தெரியலை. ஸோ இந்த படத்தை பார்த்தா நிச்சயமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை, சின்ன பசங்க, பொண்ணுங்க, இவங்கெல்லாம் வந்து ரெஸ்பெக்ட் த பேரண்ட்ஸ். அவங்களுடைய அந்த என்ன சொல்கிற அந்த வலி, வேதனை, அதெல்லாம் இவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. இன்னொன்று, அது ஒரு இனத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வழி, மிகப்பெரிய ஒரு நினைவுகள், அது ஒரு பெரிய வரலாறு. ஸோ மிகப்பெரிய உயிர் தியாகம், இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சிக்காமலே போகிறதுங்கிறது வந்து நாகரிகமாக இருக்காது. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம்னா இதுக்கு நம்ம நன்றியோடு இருக்கணும். அந்த நன்றி யாருக்கு இருக்கணும்னா நம்முடைய தாய் தந்தையருக்கு இருக்கணும், அவர்களை பெற்ற தாய் தந்தையருக்கு இருக்கணும். நாம் இன்றைக்கி இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக, அந்த மண்ணுக்காக போராடிய, உயிர் தியாகம் செய்த அந்த போராளிகளுக்காக அந்த நன்றி உணர்வு அவங்க மேலே இருக்கணும். இது எல்லாத்தையும் கட்டி காத்து ஒட்டுமொத்த உலகத்துக்கே வழிகாட்டியாக இருந்த அந்த மூத்த பிதாமகன், அவருக்கு நம்ம வந்து நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். அந்த நோக்கத்தில் தான் இது வந்து யங்ஸ்டர்ஸுக்கு கம்பல்சரி இதை கொண்டு போய்ட்டு சேர்க்கணும். இப்படி ஒரு பெரிய வரலாறு இருக்குது, இவ்வளோ பெரிய தியாகங்கள் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் மட்டும். இளைய தலைமுறைகளுக்கு கொஞ்சம் அது கற்றுக்கொள்ளுகிறதுக்கு, அந்த வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த அதை சொல்றது, அந்த வரலாறு தெரியலையேண்டா வரலாறு நம்மளை மறந்துடும். என்ன நீங்க சொல்ல விரும்புகிறீங்க? சல்லியர்கள் அந்த மக்கள் போய் பார்க்க முதல்ல இல்லை, அதாவது இப்போ வந்து இந்த படம் வந்து January 1 வேர்ல்டு வைட் இஸ் ரிலீஸு. குறிப்பாக தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுது. தமிழ்நாட்டில் ஒரு இந்த மாதிரியான ஒரு வரலாற்று படம், அது ஈழம் மண் சார்ந்த ஒரு போராட்ட காலங்களை பற்றிய ஒரு படம் முதன்முறையாக தமிழ்நாட்டில் இப்போ தான் வெளியிடுறோம். அதே நேரத்தில் உலகம் முழுவதும் நம்ம வெளியிடுறதா திட்டமிட்டிருக்கோம். ஸோ அப்படி திட்டமிட்டிருக்கிற அந்த தருணத்தில் January 1 முன்பாக இதை சில நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு இந்த படத்தை நம்ம வந்து போட்டு காட்டுறோம். அதோட நோக்கம் வந்து வழக்கமாக இது மாதிரி யாரும் சினிமாவில் செய்ய மாட்டாங்க. ஒரு படம் ரிலீஸுக்கு முன்னாடி படத்தை போட்டு காட்டி அவங்க படம் பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா அப்புறம் அந்த படம் வியாபார ரீதியாக எதையுமே சந்திக்காமல் போயிடும், மிகப்பெரிய தோல்வியை தான் அடையும். அப்படி இருந்துமே நம்ம இந்த படத்தை வந்து தைரியமாக முன்கூட்டியே காட்டுறோம்னாக்க இந்த படத்து மேலே இருக்கிற கான்ஃபிடென்ட். ஸோ இதை வந்து மக்களுக்கான படம், மக்களே பார்த்து, மக்கள் அவங்களுடைய உணர்வுகள், கருத்துக்களை வந்து 4 பேர்கிட்ட, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ரிலேட்டிவ், அவங்க சொந்தக்காரங்க, இப்படி எல்லார்கிட்டையும் பகிர்ந்து, ஸோ இந்த படம் மக்களால் பேசப்பட்டு மக்களால் கொண்டாடப்பட வேண்டும். குறிப்பாக வரக்கூடிய January 1 உலகம் முழுவதும் இன்னைக்கு டொரண்டோவில் பார்க்குற இந்த மக்கள், அவங்க ஒரு 1000 பேர்கிட்ட சொல்லி அந்த 1000 10,000 ஆகி 10 லட்சமாக மாறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த படத்தை நம்ம வந்து முன்கூட்டியே சிறப்பு காட்சியாக வெளியிடுறோம். இது நல்லது. உண்மையாக நான் ட்ரெய்லர் எல்லாம் பார்த்தேன், மெசேஜை பார்த்தேன், உண்மையால நல்லா இருக்கு. அண்ட் ஐ பிலீவ் அது நடக்கும். நன்றி. என்னோட கடைசி கேள்வி நான் கேட்க போகிறேன். ஃபில்மில், அரசியலில் இப்போ நீங்கள் மூவியும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறீங்க. தலைமுறைகளுக்கு என்ன நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகவே ஆகிறதுக்கு கொஞ்சம் அட்வைஸ் கொடுக்குறீங்க? இதில் வந்து என்ன தலைவர் சொன்னது தான், ஓடாத மானம் போராடாத மக்களும் வெற்றி பெற்றதா வரலாறு இல்லை. அதே மாதிரி பாதைகள் வந்து உருவாக்க தெரியணும்.
நான் அடிக்கடி சொல்கிறது தான், ஒன்று நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கணும், அப்படி வாய்ப்புகள் கிடைக்கலன்னா வாய்ப்புகளை உருவாக்கிக்கணும். ஸோ இந்த தலைமுறைக்கு நான் சொல்கிறது, யூ பிலீவ் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களை நம்புங்க, உங்களை மட்டுமே நம்புங்க. ஆனால் ஒரு காரியத்தில் இறங்கிட்டிங்கன்னா எவ்வளோ இடையூறுகள் வந்தாலும் அதை முடிக்கிற வரைக்கும் உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து மாறக்கூடாது. அதில் வெற்றி தோல்வி இருக்கலாம், ஆனால் அந்த இலக்கை நம்ம அடையிற வரைக்கும் எந்த ஒரு குறுக்கு பாதைகளும் நம்ம யோசிக்காமல் அதை அடையணும். அந்த மாதிரியான வெற்றி, அந்த இலக்கை நோக்கி கடினமான பயணம் செய்து கிடைக்கக்கூடிய வெற்றி மட்டும்தான் நிரந்தர வெற்றியாக இருக்கும். உங்களை இந்த உலகத்துக்கு வெற்றியாளர்களாக அடையாளப்படுத்தும். நல்லா சொல்லியிருக்கிறீங்க. மிகவும் நன்றி. நன்றி.